பார்க்கலாம். சரிங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுவும் ஆகிட்டு செல்லர்ஸ் 400 வரைக்கும் ஒரு சொன்னார் கைஸ். இப்போ வந்து கவாஸுக்கு எவ்வளோ டாப் ஸ்பீடுன்னு பார்க்கலாம். நல்லா அப்டேட்லாம் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ போகலாம் வாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரைடில் போகலாம். ஃப்ரீ ரைடில் 1 வேல போனால் ஃப்ரீ ரைடில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னா 0% அப்போ தான் நம்ம இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை பார்க்க முடியும். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்க்கலாங்க. டாப் ஸ்பீடு எவ்வளவோ அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எவ்வளோ டாப் ஸ்பீடு மட்டும் தாங்க. டாப் ஸ்பீடு அப்படிதான் சொல்கிறேன். முந்நூற்றி 44 டாப் ஸ்பீடே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து என்னான்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது வந்து பார்க்கலாம். அடுத்தது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு. அடுத்தது வந்து இது 4DXன்னு ஒரு ஸ்பீடு இதுவும் அப்டேட் பண்ணுவேன். சரி, நான் வண்டியில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். வாங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரீ ரேட்டில் இப்போது இது ஒரு எவ்வளோ அமௌண்ட் இல்லை நீங்கள் அப்படியே மாற டிஃப்ரெண்ட்டாக சாரி கைஸ் ஏதோ மெசேஜ் வந்ததால் இருந்துதான். ஒரு 350 தான் வச்சுருக்கோம். 60 ட்ரெயினோட ஸ்பீடாக வருமா கைஸ். மொத்தம் 360 வருது கைஸ். அடுத்த பைக் பார்க்கலாம். 360